அனைவருக்குமே சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அதாவது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கையெழுத்திட்ட 200 யூனிட் இலவச மின்சார திட்டம் கடந்த மே 10 முதல் அமலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதற்கான அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையை மின்சார வாரியம் வெளியிட்டிருக்காங்க. இதுல சில முக்கியமான அறிவிப்புகளும் வந்திருக்கு. கரண்ட் பில் கட்டுறவரா நீங்க, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆமாங்க, அரசு தரப்புல இருந்து இபி பில் கணக்கீடுல சில அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன மாற்றங்கள், ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ண போறாங்க, இந்த சஸ்பென்ஸ் எல்லாத்தையும் உடைக்கத்தான் இந்த வீடியோ. நடுவில் ஒரு பெரிய செக் ஒன்று இருக்கு. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இனி உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் பில் வந்து வரப்போகுது அப்படின்றதையும், யாருக்கெல்லாம் இந்த சலுகை கிடைக்க போகுது அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனே செஞ்ச முதல் காரியம் இந்த 200 யூனிட் இலவச மின்சார திட்டத்துல கையெழுத்து போட்டதுதான். கடந்த மே 10 இருந்து இந்த திட்டம் அமலுக்கு வந்துருச்சு. இதற்கான அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையும் மின்சார வாரியம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மே 10க்கு அப்புறம் யாருக்கெல்லாம் இபி ரீடிங் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த புதிய சலுகை கன்ஃபார்மா கிடைக்கும். அப்பாடா, 200 யூனிட் ஃப்ரீயா, அப்போ இஷ்டத்துக்கு ஏசி போடலாமா அப்படின்னு நினைப்பீங்க. அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து இருக்கு. நீங்க 2 மாசத்துக்கு சேர்த்து 500 யூனிட்டுக்குள்ள கரண்ட் பில் யூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த 200 யூனிட் இலவசம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ஒருவேளை நீங்க 500 யூனிட்டை தாண்டி 501 யூனிட் யூஸ் பண்ணிட்டா கூட பழையபடி உங்களுக்கு 100 யூனிட் மட்டும்தான் இலவசம். மீதி எல்லாத்துக்கும் நீங்க காசு கட்டி தான் ஆகணும். பழைய சிஸ்டம் படி நீங்க 210 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தா 100 யூனிட் ஃப்ரீ போக மீதி 110 யூனிட்டுக்கு 282 ரூபாய் பில் கட்டியிருப்பீங்க. ஆனால் இப்போ புது சிஸ்டம் படி உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. ஸோ மீதி இருக்கிற அந்த 10 யூனிட்டுக்கு நீங்க வெறும் 47 ரூபாய் மட்டும் கட்டினா போதும். மக்களுக்கு இது செம லாபம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இங்க தான் நீங்க உஷாரா இருக்கணும். இதுக்கு பேரு தான் நான் டெலிஸ்கோபிக் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ரீடிங் 490 யூனிட் வருது அப்படின்னா பில் வந்து 1000 கொஞ்சம் வரும். ஓரளவுக்கு சமாளிச்சு கட்டிடலாம். அதுவே நீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்து ரீடிங் 510 யூனிட்டா மாறிடுச்சு அப்படின்னா உங்க பில் தொகை தடாலடியா 2015 ரூபாயை தாண்டிரும். வெறும் 20 யூனிட் எக்ஸ்ட்ராவா போனதுக்கு 600 ரூபாய்க்கு மேல நீங்க ஃபைன் மாதிரி எக்ஸ்ட்ரா அழ வேண்டியதா இருக்கும். அதனால எந்த காரணத்தை கொண்டும் 500 யூனிட்டை தாண்டாம உங்க மீட்டரை அப்பப்போ செக் பண்ணி சிக்கனமா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 200 யூனிட் இலவச சலுகை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க இபி நம்பரோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணி இருக்கணும். இதை பண்ணாதவங்களுக்கு சலுகை கிடைக்கிறது கஷ்டம்தான். இப்போதைக்கு ஒரு யூனிட்கான ரேட் எவ்வளோ தெரியுமா? 500 யூனிட்குள்ள யூஸ் பண்ணா 200 யூனிட் ஃப்ரீ தான். இப்போ நீங்க வந்து 0 to 200 யூனிட் வந்து முற்றிலும் இலவசம். 201 to 400 யூனிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு யூனிட்க்கு 4 ரூபாய் 70 பைசா. இதே 401 இருந்து 500 யூனிட்குள்ளார அப்படின்னா ஒரு யூனிட்க்கு 6 ரூபாய் 30 பைசா. 500 யூனிட்டை தாண்டிட்டா 100 யூனிட் மட்டும்தான் ஃப்ரீ. 101 to 400 யூனிட் 4 ரூபாய் 70 பைசா. 401 to 500 யூனிட் 6 ரூபாய் 30 பைசா. 501 to 600 யூனிட் 8 ரூபாய் 40 பைசா. 601 to 800 யூனிட் 9 ரூபாய் 45 பைசா. 801 to 1000 யூனிட் 10 ரூபாய் 50 பைசா. 1000 யூனிட்டையும் தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு யூனிட்க்கு 11 ரூபாய் 55 பைசா நீங்க வந்து கட்ட வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா
டான்ஜெட்கோவோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் பில் தொகையை செக் பண்ணியும் பார்த்துக்க முடியும். கடைசியா ஒரு அதிர்ச்சி தகவலும் வந்திருக்கு. வர ஜூலை மாசத்துல இருந்து கரண்ட் பில் ரேட் வந்து இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. இது அரசாங்கம் ஏத்துக்குமா இல்ல வேற ஏதாச்சும் புதிய தகவல் வருமா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உஷார்படுத்துங்க. அவங்களுக்கும் பணம் மிச்சமாகட்டும். இந்த புதிய அறிவிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் வந்து போட்டுக்கோங்க.